இப்போ மொன்னவேடு எங்கள் அம்மா ஊர் பேர் சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு. இப்போ அந்த கிராமத்துக்கு போகும்போது முன்னாடி ஊர் இருக்குது, பின்னாடி சேரி இருக்குது, காலனி இருக்குது. இவன் சொல்லும் போதே காலனின்னு தான் சொல்லுவான். அப்போது அதுக்கு 1/2 கிலோமீட்டர் நடுவில் வித்தியாசம். நீங்கள் அதை என்றைக்குமே இணைக்க முடியாது. ஒரு பின்னாடி வேணுமென்னா அது நிறைய வீடுகள் எல்லாம் வளர்ந்து 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 ரெண்டும் மிங்கிள் ஆகலாம், அதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து வேறு பேர் கொடுக்கணுன்னு அவசியம் இருக்காது. ஆனால் ரொம்ப பிரிஞ்சு இருக்கிற நேரத்தில் அதுக்கெல்லாம் ரொம்ப ரிமோட்டாக ஏன் போகணும்? அப்போ இப்போ இருக்கிற நேரத்தில் இப்போ மொன்னவேடுன்றது நீ வச்சுக்கிற நீயே வச்சுக்கோ, அதுக்கு வந்து புதிய மொன்னவேடுன்னு வச்சுக்கிட்டோம். இல்லை வேறு ஏதாவது பழைய பேர் ஒன்று அவங்களா கண்டுபிடிச்சி ஒரு பேரை வச்சுக்கிட்டோம். இப்படி வச்சுக்கிறது மூலமாக ஒரு பொதுவான அடையாளத்தை கொடு. அதுக்கு அந்த இடத்துல நான் வந்து அம்பேத்கர் நகர் பேர் வைங்க, மற்ற தலைவர் தலித் தலைவர் பேர் வைங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அது தேவையில்லைன்னு நினைப்பேன். ஒரு பொதுவான அழகான பேர், சங்க இலக்கியத்தில் நல்ல தமிழ் பெயர்களெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டா தனி கிராமமாக ஆகிடும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன வரும்னா, தனி கிராமமாக நீங்கள் அங்கீகரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கும்.